Taste the Daily. ஆடு வளர்ப்போர் சங்கம் சார்பாக முனியசாமி. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து குறைகளையும் கேட்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை முதல் வணங்கி இந்த கூட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மதிப்புக்குரிய அண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களையும் மண்டக ஒன்றிய செயலாளர் அவர்களையும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா, தமிழகத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய யாதவ பெருமக்கள் தமிழகம் முழுக்கும் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்த்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை அது சொந்த தொழில், அதிலிருந்து எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய குலத்தொழிலாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இந்த தொழிலில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. குறிப்பாக வனத்துறையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு தனிநபர் ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்ன அந்த நீதிபதியிடம் இந்த அரசு கையாளாத திமுக அரசு சரியான வாதங்களை எடுத்து முன்வைக்காத காரணத்தினால் வனத்துறையில் ஆடு மாடுகள் மேய்வதற்கு தடை என்று உத்தரவு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கால்நடைகளும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் இந்த மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் ஓட்டு வங்கிகள் அனைத்தும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர். ஆனால் நாங்கள் எல்லாருமே பிழைப்புக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலும் சென்று வாழ்கின்றோம். இந்த பகுதியில் கால்நடைகள் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை கடக்கும் போது ஏற்படும் விபத்துகளுக்கு எந்த விதமான அரசனுடைய உதவி எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதை கடந்து புயல், வெள்ளம், மழை போன்ற விஷ பாம்புகள், இடி மின்னல் தாக்கி இந்த ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி உயிரிழந்தால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் எங்களுக்கு சேருவதும் கிடையாது. ஆகவேதான் நீண்ட நாளாக 30 ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கை ஆடு வளர்ப்புக்கு தனி நலவாரிய வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது கூட சென்னை தலைமைச் செயலகத்தில் அக்கா திருமதி கோகுலேந்திரா அவர்களோடு நானும் ஐயாவிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டேன். அதன் பிறகு போன சட்டமன்றத்துக்கு முன்பு நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணம் வரும்போது பரமக்குடி அருகாமை உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் தங்கி அங்கே உரையாடினீர்கள், கால்நடை வளர்ப்போரை சந்தித்தீர்கள். அங்கேயும் அக்கா கோகுலேந்திரா மூலமாக நான் தங்களிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டேன். இப்போதும் உங்களிடம் நான் இந்த யாதவ மக்களின் சார்பாக, ஆடு மாடு மேய்ப்போருடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கை ஒன்றுதான். தங்களுடைய கழக அரசு அமைந்தவுடனே ஆடு வளர்ப்புக்கு தனி நலவாரிய வேண்டும் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால எங்களுடைய சமுதாய கோரிக்கையாகும் இது. ஆகவே வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐயா உங்களுக்கு தெரியும், 234 தொகுதிகளிலும் யாதவ பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாதவ பெருமக்களுடைய குலத்தொழில் ஆடு மாடு என்பது எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அது. ஆகவே ஐயாருடைய பொற்கரங்களால் ஒரே ஒரு வார்த்தை, கழக அரசு ஆட்சி அமைந்த உடனே ஆடு வளர்ப்புக்கு நலவாரியம் அமைத்து தரப்படும் என்று ஐயா சொன்னீங்கனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யாதவ மக்களுடைய மனங்களும் குளிர்ந்து நம்ம வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம அமோகமான வெற்றி அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை கடந்து எங்களுடைய ஆடு வளர்ப்போருடைய அதிகமான எண்ணிக்கை உள்ள பகுதி சிவகங்கை, ராமநாதபுரம் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம், ரிஷிவந்தியம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் தேர்தலில் பணியாற்ற வாய்ப்பு கொடுங்கள், வெற்றியை தேடி கொண்டாந்து ஐயானுடைய காலில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட